ஹலோ விவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். மாயா சீனு சீரியலோட இன்றைக்கி எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். எபிசோடை பொறுத்த வரைக்கும் ஜானகி தனாவை பற்றி தான் ரகுராம் கிட்டே பேச வராங்க. ஆனால் ஜானகி எதை பற்றி தங்கிட்ட பேச போகிறாங்க அப்படின்றத முன்கூட்டியே ரகுராம் தெரிஞ்சுக்கிறாரு. நீ தனாவை பற்றி தான் பேச போகிற அப்படின்னா தயவு செய்து அவங்கள பற்றி என்கிட்ட பேசாத, நான் ஏற்கனவே சொன்னது தான் அப்படின்னு ரகுராம் ஜானகி கிட்டே சொல்ல, மீண்டும் தனா கதிரை பற்றி ஜானகி ரகுராம் கிட்ட பேச முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் ரகுராம் சொல்கிறாரு, அம்மா பாசம் பண்ணின தப்பை எல்லாம் மறந்து நீ அவங்க கூட ஒன்று சேர்ந்துருவ. ஆனால் அப்பா பாசம் அப்படி கிடையாது. எனக்குள்ளே அவ்வளோ வலி இருக்குது. நான் தனாவை அந்தளவுக்கு நான் பார்த்துக்கிட்டேன். ஆனால் அப்படி பாசமாக வளர்த்த பொண்ணு என்னை விட்டுட்டு போயிடுச்சு. அவன்தான் முக்கியம்னு அவன் பின்னாடியே போயிடுச்சு. அந்த வலியை என்னால் மறக்கவே முடியாது அப்படின்ட்டும், நான் மறக்கவும் மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டேன். இதுதான் அப்பா பாசம் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேர் பற்றியும் என்கிட்ட பேசுகிறதா இருந்தால் நீ என்கிட்ட பேச வேணாம் அப்படின்னு ஜானகி கிட்ட சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லை, என்ன மீறி நிறைய விஷயங்கள் நீ செய்திருக்க. ஸோ அதெல்லாம் விடு. இப்போது நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்கிறேன், என் பேச்சை மீற மாட்டான்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ரகுராம் அங்கேருந்து போகிறாங்க. அப்பா பொண்ணு இவங்க 2 பேருக்கும் இடையில மாட்டிக்கிட்டு ஜானகி தான் முழிச்சிட்டு நின்றுட்டுருக்காங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் தானா தன்னுடைய அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க. கரெக்டாக அந்த ஃபோனையும் ஜானகி தான் அட்டன் பண்ணுறாங்க. ஸோ நாளைக்கு கடை ஓப்பனிங்க்கு தன்னுடைய அம்மாவை இன்வைட் பண்ணுறாங்க. அப்பா வரலனாலும் பரவாயில்ல, ஸோ எங்களுக்குன்னு ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது, கண்டிப்பாக அந்த விஷயத்தில் நீ வரணுமா, நீ தான் கடையை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய அம்மாவை இன்வைட் பண்ணுறாங்க தானா. ஆனால் ஜானகி சைலண்ட்டாக இருக்காங்க. ஜானகி சைலண்ட்டாக இருக்கிறத பார்த்து இங்கே தானா புரிஞ்சுக்கிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. ஸோ அப்படியே சீனை கட் பண்ணால் மறுநாள் காலையில் கதிர் தானா இவங்க 2 பேரும் கோவிலுக்கு போகிறாங்க. அதே கோவிலுக்கு ஜானகியும் வந்திருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு திரும்பும்போது புவனேஸ்வரியுடைய என்ட்ரி. ஸோ அப்போ புவனேஸ்வரி, தனா, கதிர் இவங்க 2 பேரையும் அவமானப்படுத்துகிற மாதிரியே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ரகுராம் குடும்பத்திலேருந்து யாருமே கடை ஓப்பனிங்க்கு வரமாட்டாங்க. அந்த வீட்டிலேருந்து யாராவது வரணுன்னா அந்த மாயாவை தவிர வேறு யாரும் வரமாட்டாங்க. ஏன்னா ரகுராம் மாயாவை தன்னுடைய பொண்ணே இல்லைன்னு ஒதுக்கி வச்சதுனால மாயா மட்டும்தான் உங்களுடைய ஃபங்க்ஷனுக்கு அவள் வருவாள். ஸோ ஜானகியும் வரமாட்டாங்க. ஏன்னா கணவர் சொன்னதை தானே பொண்டாட்டி கேட்கணும். அப்படி இருக்கும்போது ஜானகியும் இந்த ஃபங்க்ஷனுக்கு வரமாட்டாங்க. நீங்கள் 2 பேரும் யாரும் இல்லாத அனாதை மாதிரி தான் நிற்க போகிறீங்க. ஊருக்காரங்க தான் உங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும். பரவாயில்ல, நான் வரேன், வாழ்த்துறேன் அப்படின்னு இங்கே புவனேஸ்வரி 2 பேரையும் அவமானப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க. இதை ஜானகி நின்று பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அதே சமயம் தனா, கதிர் இவங்க 2 பேரும் கோவப்படும் போது, ஏன் கோவப்படுறீங்க, நீயே யோசிச்சுப்பார், உங்களுக்குன்னு ஒரு குழந்தை பிறந்ததுன்னா உனக்கும் அப்பா அம்மா இல்லை, இவனுக்கும் அப்பா அம்மா இல்லைன்னு அந்த குழந்தைகிட்ட நீங்கள் சொல்லி வளர்ப்பீங்களா? அப்படி சொல்லி வளர்த்தா நீங்கள் அனாதை தானே அப்படின்னு சொல்லி இவங்களுடைய மனசை ரொம்பவே கஷ்டப்படுற மாதிரி இங்கே புவனேஸ்வரி பேசுகிறாங்க. அதை ஜானகி நின்று கேட்டுட்ருக்காங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் லிங்கம் பார்வதிக்கு கால் பண்ணுறாங்க. ஸோ கரெக்டாக அந்த ஃபோனை பார்வதி எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அடுத்த ஒரு பிளானோட பார்வதிக்கு கால் பண்ணுறாங்க லிங்கம். அவங்க லிங்கம் நினச்ச மாதிரியே பார்வதியும் அந்த ஃபோனை அட்டன் பண்ண, அப்போது லிங்கம் சொல்கிறாரு, ஒரு ரைஸ் மில் விலைக்கு வந்திருக்கு, உடனே பேங்குக்கு வா, நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி இங்கே பார்வதியை பேங்குக்கு வர சொல்கிறாங்க லிங்கம். அதே மாதிரி பார்வதி, பத்மா இவங்க 2 பேரும் வீட்டு டாக்குமெண்ட்டை எடுத்துகிட்டு ஸோ அப்படியே பேங்குக்கு போகிறாங்க. அப்போ தான் இங்கே லிங்கம் பார்வதி கிட்டே விஷயத்த சொல்கிறாங்க. இது மாதிரி 15 கோடிக்கு ஒரு மாடர்ன் ரைஸ் மில் வருது. ஸோ நாம் அந்த விலைக்கு வாங்கிட்டோம்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அந்த ரகுராம் கிட்டே நம்ம கை கட்டி நிற்க வேண்டியதே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது, 15 கோடியா, அவ்வளோ பணத்துக்கு நாங்கள் எங்கே போவோம் அப்படின்னு பார்வதியும் பத்மாவும் கேட்க, என்னங்க எப்படி கேட்குறீங்க, வீட்டு டாக்குமெண்ட், சொத்து பத்து இதை வச்சு நம்ம பேங்க்கில் லோன் வாங்கலாம் அப்படின்னு சொல்ல, ஸோ அந்த பத்திரத்தை எடுத்துகிட்டு மேனேஜரை மீட் பண்ணுறாங்க. அவரும் பார்த்திங்கன்னா அந்த டாக்குமெண்ட்லாம் படித்து பார்க்குறாரு. ஸோ இது 80 கோடிக்கு இருக்குது, 15 கோடிலாம் சர்வ சாதாரணம் அப்படின்னு சொல்லும்போது, ஸோ ஊர்லேயே பெரிய ஆள், அவர்கிட்ட இல்லாத பணமா, நீங்கள் எதுக்காக லோன் வாங்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அந்த இடத்துல இல்லை எங்களுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லி லோனை அலாட் பண்ண சொல்கிறாங்க. ஆனால் சொத்து எல்லாம் பொதுவில் இருக்கிறதுனால ஸோ இது ஒரு ஆள் பேரில் மாறினா தான் லோன் கொடுக்க முடியும்னு மேனேஜர் சொன்னதுனால இதை கேட்ட பார்வதி, நான் சொத்தை பிரித்து எழுதிக்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் சிவா அண்ட் ரகுராம் இவங்க 2 பேரும் வெளியில் கிளம்பிட்டாங்க.
அப்போது ஜானகி சிவா கிட்ட கடை ஓப்பனிங் பற்றி உங்கள் அண்ணன் ஏதாவது சொன்னாரா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் தான் நேற்றே அவருடைய முடிவை சொல்லிட்டார்ல, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லும்போது ரகுராம் என்ட்ரி கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கப்புறம் ரகுராம் சிவா 2 பேரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. ஸோ ஜானகி பார்த்திங்கன்னா தனியாக இருக்காங்க. அப்போது புவனேஸ்வரி பேசின எல்லா விஷயங்களையும் நினச்சி ரொம்பவே மனசொடைஞ்சு போகிறாங்க. அதே சமயம் மாயாவுடைய என்ட்ரி. ஸோ மாயா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, பெரியப்பா போகக்கூடாதுன்னு சொன்னதுனால பெரியம்மாவும் வரமாட்டாங்க. ஸோ நாம் அப்படி இருக்க முடியாது, நாமளாவது இந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு மாயா அங்கேருந்து கிளம்புறாங்க. இதோட எபிசோடையும் முடிக்கிறாங்க. என்ன நடக்கும், என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.